கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 86ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், அவர் நம்மை மன்னிக்கிறவர், அவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது நம் மீது அவர் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நல்லவராய் இருந்து நமக்கு நன்மை செய்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், நம்முடைய குடும்பங்களை நடத்துகிறார், போஷிக்கிறார். ஒவ்வொரு நாளும் கனின்மணி போல நம்மை பாதுகாத்து ஜீவனோடு வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நல்லவராய் இருந்து அனுதினமும் நம்மை நடத்துகிறார், நம்மை போஷிக்கிறார். அதற்கு நம் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்று வசனம் கூறுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்காக காத்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே இருக்கிறதா? காத்திருக்கும் போது கர்த்தர் அவருடைய கிருபையை கொடுக்கிறார், புது பலனை கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார், அவருடைய வரங்களிலாம் நிரப்புகிறார். பிரியமானவர்களே, யாரெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் நல்லவராய் இருந்து நன்மைகளை செய்கிறவராய் இருக்கிறார். அவரை தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவர். நாம் கர்த்தரை தேடும் பொழுது ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை செய்வார். வேதம் சொல்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறையப்படாது என்று. பிரியமானவர்களே, கர்த்தரை நாம் தினமும் தேடுகிறோமா? அவருடைய சமூகத்தை நாடுகிறோமா? ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறோமா? அவருடைய வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிறோமா? இரவும் பகலும் அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறோமா? அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம் கர்த்தருக்காக காத்திருப்போம் என்றால், நம் கர்த்தரை தேடுவோம் என்றால், கர்த்தர் நம்முடைய குடும்பத்துக்கு நல்லவராய் இருந்து அவர் நன்மைகளை செய்வார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே காத்திருப்போம், அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்வோம், அவருடைய இரக்கங்களை பெற்றுக்கொள்வோம். நாம் கர்த்தரை தேடும்போது அவர் நமக்கு நல்லவராய் இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாப்பார். சத்ருவின் கிரியைகளுக்கு விலக்கி நம்மை மீட்டு கொள்வார். எந்த ஆபத்துகளோ எந்த பிரச்சனைகளோ நமக்கு வராதபடிக்கு நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் நல்லவர், மன்னிக்கிறவர். பிரியமானவர்களே, நாம் பாவம் செய்தபோது, அக்கிரமங்கள் செய்தபோது, தீமைகள் செய்தபோது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் அவருடைய மன்னிப்பை கொடுக்கிறார். மன்னிக்கிறதிலே தயை பெருத்தவர். நாம் பாவங்களை அறிக்கையிடும்போது, அவைகளை விட்டுவிடும்போது தேவன் இரக்கங்களை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களை மன்னித்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவி நம்மை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவங்கள் காணப்படும் என்றால் அவைகளை தேவ சமூகத்திலே அறிக்கையிடுவோம், பாவங்களை விட்டு மனம் திரும்புவோம். கர்த்தர் நம்மை மன்னித்து அவருடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை நடத்துவார். நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு பதில் கொடுக்கிறவர், நம் மீது கிருபை மிகுந்தவர். ஹல்லேலூயா. உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது நம் மீது கிருபையோடு இரக்கத்தோடு அவர் பதில் கொடுப்பார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதெல்லாம் ஜெபத்திலே தேவனோடு தொடர்பு கொள்கிறோமோ, ஒவ்வொரு நாளும் நம் தேவனை தேடும்போது, அவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும்போது கர்த்தர் நம் மீது கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையை நம்மை சூழ்ந்து கொள்கிறது, அவருடைய கிருபையை நம்மை பாதுகாக்கிறது, அவருடைய கிருபையை நம்மை தாங்குகிறது, தப்புகிறது. எந்த சத்ருவின் கிரியைகளோ நம்மை தொடாதபடிக்கு அவருடைய கிருபையினாலே நிரப்பி நம்மை பாதுகாக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார், நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்தார், எல்லா சத்துருக்களின் கிரியைகளுக்கு விலக்கி நம்மை பாதுகாத்தார், மீட்டு கொண்டார், நம்முடைய தேவைகளை சந்தித்தார், ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்தார், நம்முடைய குடும்பங்களை கனிமணி போல பாதுகாத்தார். அதற்கு நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரை நாம் துதிப்போம், அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே காத்திருந்து அவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை தொடர்ந்து பாதுகாப்பார்.
மரண பரியந்த நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல் ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றியப்பா. இந்த வருடம் முழுவதும் எங்களை பாதுகாத்தீரே, அதற்காக நன்றியப்பா. பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போதும் எல்லாவித ஆபத்துக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்தீரே, எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, இன்றைய குடும்பங்களை பாதுகாத்தீரே, அதற்காக உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் சத்துருவின் கிரியைகளுக்கு விலக்கி எங்களை பாதுகாத்து அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வந்தீரே, அதற்காக உமக்கு நன்றியப்பா. இப்பொழுதும் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்வீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. உடைய நன்மையினால் நிரப்புவீராக. பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக தொடர்ந்து காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுங்கப்பா. தீமையை நன்மையை மாற்றுகிற தேவன் பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியங்களையும் நன்மையாக மாற்றி கொடுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக காத்திருக்கிறார்களோ என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்வீராக. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. வேலை காரியங்கள் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போகட்டும். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. திருமண தடைகளை நீக்கி போடுங்க. ரட்சிக்கப்பட்ட மன வாழனை கொடுங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடத்தி கொடுங்க. கர்த்தரே கூட இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுங்கப்பா. பண தேவைகளை சந்திங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்க. என் தேவன் ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமணமாகிய நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வர சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு தலை குனிந்து நிந்தையோடு அவமானத்தோடு கண்ணீரோடு வாழாதபடிக்கு தலை நிமிரச் செய்யுங்க. என் தேவன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக தொடர்ந்து காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றி கொடுங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ அந்த குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்கப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க. பலவீனத்திலும் உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுக்கு பாதுகாப்பு, நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு கோட்டையுமாய் இருக்கிறீர். உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை தாங்கப்பா. அதிகாலையிலிருந்து தேவ சமத்திலே காத்திருக்க கிருபதாங்க. முற்றிலுமாக தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லாம் துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.